இது பிரபாகரன் யுகம், அவன் பிள்ளைகளின் காலம். ஏன் இது சேர சோழ பாண்டியர்கள் மன்னன் இல்ல? ஏன் இது தீரன் சின்னமலை பூமி, இது பூலித்தேவன் பூமி, இது மருதுபாண்டியர் பூமி, இது அழகுமுத்துக்கோனின் தேசம் என்று ஏன் இல்ல? அந்த தலைவன் அப்படின்னு சொல்லிக்கிட அந்த தற்குறி, தலைமை தற்குறி என்ன சொல்லுதோ அதை அப்படியே சொல்றதுதான். அவங்க சொல்லிதான் பிரபுன்னு ஒரு ஆளே தெரியுது. அதுக்கு முன்னாடி அவர் ஏதாவது பெருசா பண்ணியிருக்காரா சமூகத்துக்குன்னு? தமிழ் தேசியத்துக்கும் திராவிடத்திற்கும் 70 வருஷ திராவிடத்திற்கும் தமிழ் தேசியத்துக்குமான போட்டி. அது தற்குறி கூட்டம். அது திரைக்கவர்ச்சியை கடந்து போயிடும். கொஞ்ச நாள்ல திரைக்கவர்ச்சி இல்லாம போயிடும். இப்போ விவசாயி அந்த நிலத்துக்கு வந்தாருன்னா அவர் பச்சை கலர் துண்டை போட்டுட்டு வர்றாரு பாருங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பரந்தூர் விமான நிலையத்தை பற்றி போனார். அந்த ஒரு டைம் தான் போயிருக்கிறாரு. நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் வந்து பாண்டிச்சேரி போகும்போது அங்கே இருக்கக்கூடிய மக்கள்லாம் எதை பேசுனா பாண்டிச்சேரியில் ரேஷன் கடையே கிடையாது அப்படின்ற மாதிரியான ஒரு பொய்யான தகவலை வந்து அவர் பரப்புனார். ஒரு இடத்துக்கும் அந்த இடத்துல வந்து என்ன ஹைலைட்டோ அந்த ஹைலைட்டை பேசுனா மக்கள்கிட்ட வந்து ஓட்டு கிடைக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு மனப்பான்மை அவங்க எழுதி கொடுக்குறாங்க. விஜய் அவர்களுக்கு இந்த இடத்துல போயிட்டு இதை நீங்கள் பதிவு பண்ணுங்க அப்படின்னா அந்த மக்கள் வந்து உங்களுக்கு ஓட்டு சதவீதம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு பிரம்மையாக தான் அவர் நினச்சிக்கிட்டு அவங்க என்ன எழுதி கொடுக்குறாங்களோ அதை வந்து மனப்பாடம் பண்ணி அவர் ஒப்பிச்சுட்டு வர்றாரே தவிர விவசாயத்தை பற்றி அவருக்கு என்ன தெரியும்? என்னுடைய விவசாயிகள் வந்து பார்த்தீங்கன்னா நெல்லை வந்து கொள்முதல் பண்ணாமல் இங்கே இருக்கக்கூடிய விவசாயிகளுடைய நெல்கள் எல்லாமே வந்து மூட்டையாக அடுக்கி வைத்து இந்த மழை டைமில் வந்து பார்த்தீங்கன்னா அது ஃபுல்லாகவே எல்லாமே வந்து நாசமாக போச்சு. ஆந்திராலேருந்து வந்து அரிசிகள் வந்து கொள்முதல் பண்ணுறாங்க. இது வந்து முழுக்க இந்த ஆளும் அரசாங்கம் வந்து விவசாயிகளுடைய வயிற்று அடிக்கக்கூடிய வேலையை தான் செஞ்சுக்கிட்டு இருக்குது. இதை பற்றி வந்து விவசாயத்தோடைய சூழலை பற்றி அவங்க விவசாயன்றது ஒரு நாட்டின் முதுகெலும்பு, அதை பற்றி வந்து ஏதாவது கருத்து தெரிவித்தாரா? எதுவுமே கிடையாது. ஒரு பச்சை கலர் துண்டை போட்டுட்டு வந்துட்டா நீங்கள் வந்து அண்ணன் சீமான் அவர்கள் ஆகிவிட முடியுமா சொல்லுங்கள்? அரசியல் ஆசான் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் தான். ஏன்னா அரசியலுக்கு முதல்ல என்ட்ரி ஆகிறதுக்கு முன்னாடியே அண்ணனை வந்து தான் தனிமையில் வந்து சந்தித்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்டாங்க. அண்ணனுமே வந்து சில அறிவுரைகள்லாம் சொன்னாங்க. அந்த அறிவுரைகளை வந்து பின்பற்றக்கூடிய முடியாத விஜய் அவர்கள் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்க வந்து அண்ணன் பேசினதே வந்து அப்படி ட்ரோல் பண்ணுற மாதிரி அவங்க வந்து பேசினாங்க. இது வந்து தேர்தல் அப்படின்றது, இந்த களம் அப்படின்றது வந்து முதலைகள் நிறைந்த ஒரு குளம்பா, அதனால நீங்கள் வந்து இது கொஞ்சம் கிடைக்கும் மீன்கள் கிடையாது அப்படின்னு அண்ணன் வந்து அவருக்கு ஒரு புத்திமதி சொன்னாங்க. அதையே வந்து அவர் வந்து ட்ரோல் பண்ணுற மாதிரி பேசினார். ஆனால் இப்போ விஜயோடைய ஒவ்வொரு நகர்வுகளுமே அவர் அடிபடுற ஒவ்வொரு விஷயமுமே வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கான ஒரு புரிதல் தெரிஞ்சிருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா விஜய் அவர்கள் வந்து இந்த 41 பேர் கரூரில் மரணம் அடைஞ்சதே வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து மிகப்பெரிய அந்த தமிழக மக்களுக்கு வந்து ஒரு துரோகம் தான் பண்ணுறாரு. அவர் வெளியில் வரக்கூடிய ஒவ்வொரு டைமுமே ஒரு பொதுக்கூட்டமாக இருக்கட்டும், ஒரு நிகழ்வாக இருக்கட்டும், ஏதாவது ஒரு மரணமோ ஒரு விபத்தும் வந்து கண்டிப்பாக நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இது வந்து மக்கள் தான் புரிஞ்சுக்கணும். அவரை பார்க்க வர்றோம் அப்படின்ற ஒரு மனநிலையில தான் வர்றாங்களே தவிர அவர் ஒரு அரசியல் தலைவராக யாருமே இன்னும் ஏற்றுக்கலை. ஆனால் தலைமைக்கு என்ன சொல்றாங்கன்னா எங்களோட மாவட்ட செயலாளர் டி.கே. பிரபு வந்து என்ன பண்ணாரு? அவங்க சொல்லி தான் பிரபுன்னு ஒரு ஆளே தெரியுது. அதுக்கு முன்னாடி அவர் ஏதாவது பெருசாக பண்ணியிருக்காரா சமூகத்துக்குன்னு? சமூக சேவைக்குன்னு ஏதாவது பண்ணியிருக்காரா? பிரபு என்ன பண்ணியிருக்காருன்னு கொஞ்சம் சொன்னா தானே தெரியும். பொதுவாகவே டிவிக்கேனாலே பில்டப் தானே. மொத்த தமிழகத்துக்கும் ஒத்த முகம் அப்படின்னு சொல்கிறாருன்னா எவ்வளோ ஒரு ஆணவத்தனமான பேச்சு. அதனால் அந்த தலைவன் அப்படின்னு சொல்லிக்கிட அந்த தலைமை தற்குறி என்ன சொல்லுதோ அதை அப்படியே சொல்கிறது தான். பிரபுங்கிறதே நீங்கள் சொல்லி தான் எங்களுக்கு தெரியுது. அண்ணன் சீமான 15 வருஷமாக உலகத்துக்கே தெரியும்னு கூட சொல்லலாம். இப்போ விஜயோட வருகைக்கு பின்ன சீமானோட வாக்கு சதவீதம் குறைய போகுது அப்படிங்கிறாங்களே. அதான் மாநாடே உங்களுக்கு சொல்லியிருக்குமே, இதை தவிடுபடி ஆக்கியிருக்குமே. நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்க, போயிருப்பீங்க. ஒருவேளை இந்த என்ன சொல்கிறது, ஒரு சொல்லாடலை தூக்கி சாப்பிட்டது தான் திருச்சி மாநாடு. அதனால் சந்தேகத்திற்கு இடம் இல்லை. 36 2 மடங்கு 3 மடங்காக பெருகி இருக்குமே தவிர கொஞ்சம் கூட குறைஞ்சிருக்காரு. 2026 நாம் தமிழோடைய கலா நிலவரம் எப்படி இருக்கும்? கண்டிப்பாக பெரிய புலி பாய்ச்சல் தான். அந்த ஒரு பாட்டில் வந்து புலி வந்து பாஞ்சி போய் 1%, 4%, 7% எப்படி எட்டிச்சோ அதே மாதிரி 2 மடங்கு 3 மடங்கு
புலிப்பாய்ச்சலில் தான் போய் நிற்குமே தவிர கண்டிப்பாக பின்னடைவுங்கிறது நேர்மையான கட்சிக்கு கிடையவே கிடையாது. நாம் தமிழர் ஒரு நேர்மையான மாற்று அரசியலை பண்ணுறதுனால கண்டிப்பாக பின்னடைவுங்கிறது கிடையவே கிடையாது. அவருடைய அந்த ஒவ்வொரு வருட முன்னேற்றத்தை நீங்கள் பார்க்கும்போதே புரிஞ்சிருக்கும். அவர் எங்கேயும் பின்னடைஞ்சு போகலை. எத்தனை பேர் கமல்ஹாசன்கிற ஒரு பெரிய பிம்பம் வந்தப்பவும் அவர் பின்னடைவு ஆகலை. எத்தனையோ விஷயங்கள் அவரை பற்றி அவதூறாக அள்ளி வீசினப்பவும் அவர் பின்னடைவு அடையலை. அவருக்கு வெற்றி தான் எப்போவுமே. வெற்றிங்கிறது கொஞ்சம் மெதுவாக தான் கிடைக்கும். அந்த மெதுவாக கிடைக்கிறதுக்கு நாங்களுமே அண்ணனை போல் காத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு தான் சொல்லுவோம். இந்த தற்குறிகள் அணில் குஞ்சுகள்கிட்ட கணிப்பது அது அப்படி நடக்காது. தமிழ் தேசியத்துக்கும் திராவிடத்துக்குமான போட்டி ஆரம்பிச்சிருச்சு. நீங்கள் திருச்சி மாநாட்டிலேயே பார்த்துருப்பீங்க. உட்கார்றதுக்கு சீட்டு இல்லை, அதில் உள்ள ஃபெசிலிட்டிஸ் அதாவது என்னென்ன சலுகைகள் இருந்துச்சுன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. நாங்கள் போட்ட சேரை விட மிஞ்சி ஜனம் வந்துச்சு. அதை பார்த்தே எல்லாருமே பயந்துருப்பாங்க. நீங்கள் விஜய்ன்றது விஜய் வந்து ஒரு திரை கவர்ச்சிங்க. 2026 பிறகு அவர் காணாமல் போயிடுவார். இது அப்படி இல்லை. தமிழ் தேசியத்துக்கும் திராவிடத்திற்கும் 70 வருஷ திராவிடத்திற்கும் தமிழ் தேசியத்துக்குமான போட்டி. அது தற்குறி கூட்டம். அது திரை கவர்ச்சியை கடந்து போயிடும். கொஞ்ச நாள்ல திரை கவர்ச்சி இல்லாம போயிடும். கூட்டம் ஓட்டா மாறாது. அப்புறம் எப்படி உங்களோட திருச்சி கூட்டம் மட்டும் இப்படி ஓட்டா மாறிடுமா? எங்களுக்கு நீங்க பாத்திருக்கீங்களே, ஒரு ஆளா இருந்து போட்டிட்டு 37 லட்சம் 40 லட்சம் ஓட்டு வாங்கினவர் வந்து ஒரு வெற்றியை நோக்கி தானே செஞ்சுட்டு இருக்காரு. பின்வடை வேலையை 8% வந்து மாநிலத்தை எத்தனையோ அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள் பேர் சொல்ல நான் விரும்பலை, எத்தனையோ மாநில அந்தஸ்து இல்லாம போயிருக்குது. அண்ணன் சீமானுக்கு மாநில அந்தஸ்துள்ள ஒரு கட்சா உருவாயிருக்கீர்ல, இதுல இருந்து தெரிஞ்சுக்கலாம் இல்ல. நீங்க 2026 தேர்தல் களம் நாம் தமிழருக்கு எப்படி இருக்கும்? விஜய்க்கு பிறகு வாக்கு சதவீதம் குறைகிறாங்களே, எப்படி? வாக்கு சதவீதம் கண்டிப்பா குறையாது. தமிழ் தேசியத்திற்கான வாக்கு கூடுமே தவிர குறையாது. கலைஞரோரம் பரபரப்பா இருக்கும். தமிழ் தேசியத்துக்கான இது இன்னும் வேகமா முன்னெடுத்துட்டு போவாங்க. காரைக்குடி கலைஞரம் வந்து ரொம்ப பரபரப்பா இருக்கு. நம்மளோட அதாவது பெரியப்பாவோட வருகை, அவர் அங்கதான் நிக்கிறாருன்னு தெரிஞ்சோடனே மற்ற கட்சிகளை செதுறாங்க. அந்த பயத்தை 16 வருஷத்துல இந்த கட்சி நம்ம நாம் தமிழர் கட்சி உருவாக்கியிருக்கு. இருபெரும் திராவிட கட்சிகள் பயப்படுறாங்க காரைக்குடியில் நம்ம ஜெயிக்க மாட்டோமோ அப்படின்னு. ஏன்னா அந்த பயத்தை நம்ம உருவாக்கியிருக்கோம். அந்த பயம் சீமான் பெரியப்பா அங்கே நிற்கிறாருன்றதுனால வந்த பயம். இல்லை, நீங்கள் அப்படி சொன்னாலுமே தாவைக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுக்கு ஒரு மாவட்ட செயலர் இருக்காரு டிகே பெருமுன்னு பயங்கரமாக பண்ணிட்டு இருக்காரு, மக்களோட இருக்காரு, அவர் தான் ஜெயிக்க போகிறாரு அப்படிங்கிறாங்களே. அவரா அங்கே இதை நம்ம கம்பேரே பண்ணக்கூடாது. தாவைக்கா நாம் தமிழர் கட்சி கூட கம்பேரே கிடையாது. நமக்கு யார் கூடயும் கம்பேர் கிடையாது. நம்ம நம்ம தமிழ் தேசியம்ன்ற ஒரு கொள்கையை வச்சிருக்கோம். கொள்கையே இல்லாத கூட்டத்து கூட தான் நம்ம கம்பேர் பண்ணுறது. கம்பேரே கிடையாதுன்ற எங்க ஜெயிக்கிறதுனா நமக்கு யாரு கூட கம்பேர் கிடையாது. அவர் என்ன சொல்றது? கம்பேர்லாம் இல்லைன்னா வேஸ்ட்னா அவரு. நாம் தமிழர் அவங்க தொட கூட மாட்டாங்க. நாம் தமிழர் எங்களுக்கு ஒரு பொருட்டே இல்லை. விஜயும் அதே தானே சொல்றாரு. அதனால் அவங்கெல்லாம் சொல்லணும். அவங்களுக்கு ஏதோ சொல்லணுன்றதுக்காக சொல்கிறாங்க. லைக் தே நீட் கண்டென்ட், அவ்வளோதான். அவங்க நாம் தமிழர் கட்சி ஏன் தொட மாட்டேங்கிறாங்கன்னா, தொடக்கூடிய உயரத்தில் நம்ம இல்லை. நம்ம நம்மளோட ஒரு உயரத்தில் நம்ம இருக்கோம். ஸோ அவங்க தொடர அளவுக்கு நம்ம இதுவாக இல்லை. 2026 தேர்தலில் நாம் தமிழருடைய வாக்கு குறையும், விஜய்க்கு பிறகு குறைய போகுது அப்படிங்கிறாங்க. வாய்ப்பு இல்லை ராஜா, குறையாது, கண்டிப்பாக குறையாது. நமக்கு விடுற ஓட்டு ஒன்றுமே தலைவர் பிரபாகரனுக்காக, தமிழ் தேசியத்துக்காக, சீமானோட ஆட்சி வரையறையிலேருந்து அந்த கோட்பாடுகளில் கொள்கைகளுக்கு சித்தாந்தத்துக்கு விழுந்த ஓட்டு இது என்றைக்குமே குறையாதுன்றது தான் நிதர்சனமான உண்மை. சொல்கிறவங்க சொல்லிகிட்டே தான் இருப்பாங்க. லைக் குறைஞ்சிரும். ஏன்னா அவங்க ஸ்டார்டிங் அப்படி சொல்லுவோம். 1.1% எடுத்து போவே அவங்க என்ன சொன்னாங்க? குறைஞ்சிரும், கட்சியே இருக்காதுன்னு சொன்னாங்க. கட்சியே இருக்காதுன்னாங்க. அதுக்கப்புறம் 234 தொகுதியில் வேட்பாளர் இருக்கான்னு கேட்டாங்க. இப்போது நம்ம குறைஞ்சிரும்ன்றாங்க. சொல்கிறவங்க சொல்லிட்டு தான் இருப்பாங்க. ஆனால் நாம் தமிழரோட கட்சியோட வளர்ச்சி வளர்ந்துட்டே தான் இருக்குது, குறையில. இந்த வேகம் எங்கேருந்து வந்ததுன்னா, சீமான் அண்ணாவோட உணர்ச்சி விதமான அந்த பேச்சுலேருந்து வந்திருக்கு. இந்த வேகம் எப்பவுமே குறையாது. இதை விட இன்னும் நாங்கள் புலிகள் போர்க்காலத்தில் எப்படி பாய்வாங்களோ அந்த மாதிரி எங்களோட 234 தொகுதி வேட்பாளர்களும் பாய்வாங்க. அவங்களுக்கு துணையாக நாங்கள் இருப்போம்.